ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கோபி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நாசெட் எக்ஸாமில் கொஷின்ஸ் எப்படி வரும் அப்படி அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நாசெட் எக்ஸாமில் வந்து கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸாக வந்து காமனாகவே வந்து எம்சிக்யூ டைப் தான் வந்து கொஷின்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்சிக்யூ டைப் தான். அது ஃபஸ்ட்டு நம்ம கிளியராக தெரிஞ்சுப்போம். ஒரு சில கொஷின்ஸ் வந்து டைரெக்டாக வரும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளினிக்கல் சினாரியோ பேஸ்டு தான் வரும். இப்போ ஒரு சினேரியோ கொடுத்துட்டு அதில் வந்து நர்ஸை வந்து எப்படி ஆக்ட் பண்ணுவேன், ப்ரியாரிட்டிஸாக எப்படி ஆக்ட் பண்ணுவேன். அப்போ வந்து ஒரு ப்ரியாரிட்டின்ற வரும்போது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணுறது வந்து ஏபிசி, ஏர்வே பிரீத்திங் சர்க்குலேஷன். அதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எந்த ஒரு கண்டிஷனாக இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஹைப்போலிமியால இருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவங்க ஹைப்போலிமியால இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்குலேஷன் வந்து ஃப்ளூயிடு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஏதாவது என்எஸ்ஓ ஆர்எல்ஓ என்ன கண்டிஷனுன்ற மாதிரி டீட்டெயிலாக படிச்சுட்டு இல்லை பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன்ன்றது வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த கொஷின்ஸை நம்ம ஃபுல்லாக ரீட் பண்ணி அவங்க என்ன ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்கன்றத வந்து பார்த்து நம்ம ஆன்சரை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டான கொஷின்ஸும் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து மோஸ்ட் காமன் காம்ப்ளிகேஷன் டூரிங் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து ஃபிப்ரைல் நான் ஹீமோலைட்டிக் ரியாக்ஷன், அதுதான் வந்து அதுக்கான ஆன்சர். ஒரு சிலது வந்து டைரக்டாக கேட்டிருப்பாங்க. இப்போ அதே வந்து அந்த பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷனே வந்து ஒரு சினியரோ பேஸ்டாக கொடுத்துருந்தா வந்து அவங்க எப்படி கேட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ அவங்களுடைய வைட்டல்ஸ் வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ நர்ஸா வந்து நீ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ வந்து பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் போயிட்டு இருக்கும்போது ஒரு பேஷண்ட்க்கு டெம்பரேச்சர் ஹையா இருந்தாலே வந்து நம்ம வந்து இமிடியேட்டா வந்து பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷனை ஸ்டார்ட் பண்ணோம். அதான் வந்து இமிடியேட் ஆக்ஷன். ஸோ அப்போ அவங்க நர்ஸஸா வந்து நம்ம என்ன பண்ணுவோன்ற மாதிரி அவங்க கேட்டுருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணணும், அதாவது பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் ஆஃப் பண்ணணுன்றது தான் வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியை நம்ம அதில் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி தான் வந்து நம்ம நாசெட் எக்ஸாம்ஸ்ல வந்து கொஷின்ஸ் வரும். ஃபியூ கொஷின்ஸ், அதாவது ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஷின்ஸ் வரும். மோஸ்ட்டாக வந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் சினேரியா பேஸ்ட் அதுலேருந்து தான் அதிகமாக கொஷின்ஸ் வரும். ஸோ நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணும் போதே வந்து கொஷின்ஸை வந்து நல்லா கிளியராக படித்து எல்லா ஆப்ஷன்ஸும் பார்த்து சூஸ் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். நான் அப்கமிங் வர வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்தும் கொஷின்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணி டீட்டெயில்டாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.